Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Google AdSense வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். சரிங்களா? தென் குட் நியூஸ் என்னன்னா இந்த பேலன்ஸ்ல இருக்க லாஸ்ட் பேயோட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருக்கோம் $1140.57 வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அது சக்சஸ்ஃபுல்லா வந்து எனக்கு வந்து இந்தியன் கரன்சியா வந்து இன்னைக்கு பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. சரிங்களா? நண்பா அவரேஜ் ஒரு 10 டேஸ் ஆயிடுச்சு. 21ஆம் தேதி வந்து Google AdSenseல இருந்து அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. மோஸ்ட்லி தனி நமக்கு பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 22ஆம் தேதி தான் 00 ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆனா கூகுள் பேமெண்ட் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பில் செக்ஷனில் போய் பார்த்தோம்னா நமக்கு 21ஆம் தேதி அனுப்பிச்ச மாதிரி நமக்கு வந்து பில்லிங்கில் இருக்கும். ஓகேங்களா? அவருக்கு ஒரு 10 டேஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, அந்த 10 டேஸில் மோஸ்ட்லி வந்து எப்போ பார்த்தாலும் அந்த ஹாலிடே லீவ் இந்த மாரி அதிகமாக வந்ததால் இன்றைக்கி வந்து எனக்கு இந்தியன் கரன்சியாக வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான் எனக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா ரிசீவ் ஆகிடுச்சுன்னு சொல்வேன், இல்லைனா இல்லைன்னு சொல்வேன். சரிங்களா? அந்த விதத்தில் எனக்கு இந்த $1140.57 வந்து எனக்கு இந்தியன் கரன்சியாக ரிசீவ் ஆகிடுச்சு. சம்டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காச்சும் உங்களுக்கு இன்னுமே ரிசீவ் ஆகலை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு 1ஆம் தேதிக்குள்ளே ரிசீவ் ஆகிடும். ஓகேவா? சரி, நம்ம டாபிக்ல வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள் $9.37 வந்து நமக்கு இன்னைக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் எஸ்டே நேற்றுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $24.93 வந்து நமக்கு எஸ்டே நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $49.26 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் வந்து கிடச்சிருக்கு. சரியா? தென் திஸ் மந்தில் மட்டும் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $1680 வந்து நமக்கு சாலிடாக வந்து இருக்குது. சரிங்களா? தென்னில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டுடே டாலர் வந்து பாருங்க $9.37 வந்து கிடைச்சிருக்குல்ல, இது வந்து திஸ் மந்த்ல வந்து ஆட் ஆதாங்க காமிச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதாவது $1680 வந்து இருக்கு இல்லையா, இது கூட பிளஸ் பண்ணி தான் இந்த டுடே டாலர் வந்து காமிச்சிட்டு இருக்கு. இது ஏன் உங்களுக்கு இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் பிகினர்ஸ்ல வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா டுடே டாலர் நமக்கு $1 வந்தாலும் சரி அல்லது ஒரே நாள்ல $1000 வந்தாலுமே கூட திஸ் மந்த்ல போய் ஆட் ஆக எப்போ ஆட் ஆகும்னா நைட்டு 12 மணிக்கு மேல போயிட்டு ஆட் ஆகிடும் அப்படின்ற போல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படின்னா ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து அது வந்து நமக்கு எவ்வளோ பேஜஸ் வந்தாலும் சரி, எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்தாலுமே கூட எல்லாமே வந்து ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த விதத்தில் டுடே டாலர் நமக்கு $1 வந்தாலும் சரி, ஒரே நாள் $100 வந்தாலும் சரி, ஓகேங்களா, எவ்வளோ வந்தாலுமே நமக்கு வந்து திஸ் மந்த்ல போயிட்டு ஆட் ஆகி தான் காமிக்கும். சரியா? தென் பேலன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 00 இருக்கு. ஓகேங்களா? இந்த 00 இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் பேமெண்ட் பாருங்க $1140.57 வந்து நம்ம வித்ட்ரால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ்ல எப்போ வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் அப்படின்னா இப்போ திஸ் மந்த்ல பாருங்க $1680 வந்து இருக்குல்ல, இது வந்து கரெக்டா 1ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு PM. ஓகேங்களா? அதாவது 1ஆம் தேதினா வச்சுங்களா, இப்போ இந்த வீடியோ எடுக்குன்னா டேட் 31, இப்போ நைட்டு 12/1 வருது அப்படின்னாவே நாளைக்கு கணக்குல எப்படி நாளைக்கு கணக்கு வந்துடுது. அப்போ அந்த டைமுக்கு வந்து திஸ் மந்த்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எல்லாமே 00 ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கா ஏவுக்கு ஆரம்பிச்சு மறுநாள் நைட்டுக்கு, அது அன்னைக்கு நைட்டே அன்னைக்கு நைட்டே ஒரு 8 மணி இந்த மாதிரி டைம்ல கூகுள் ஆட்சன்ஸ்ல இருந்து ஏதாவது இன்வாலிட் கிளிக், அதாவது யாராச்சும் வந்து ஸ்கேமர்ஸ் உங்க சைடு மிஸ்யூஸ் பண்ற விதத்துல வேணும்னே ஒரே ஐப்ல இருந்து லிமிட் தாண்டி ஆட் கிளிக் பண்ணி அது மூலியமா அமௌண்ட் ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா அது எல்லாமே மைனஸ் ஆயிடும். சரிங்களா? அது மூலியமா மைனஸ் ஆன அமௌண்ட் போக நமக்கு ஆர்கானிக்கா எவ்வளவு அமௌண்ட் $1 வந்தாலும் சரி, $1000 வந்தாலுமே சரி, அது தாங்க பேலன்ஸ்ல வந்து ஆட் ஆகும். புரியுதுங்களா? தென் இப்போ முக்கியமான டாபிக் இப்பதாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த டுடே டாலர் $9.37 வந்திருக்கு இல்லையா, அது ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு, டீப்பா நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வெப்சைட் நேம் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடறேன், mrfool.com. சரிங்களா? தென் இது ஏன்னா உங்களுக்கு சொல்றேன்னா நிறைய பேர் வந்து என்ன வெறும் ஸ்கிரீன்ஷாட்டை தான் வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறேன், இதில் வந்து வெப்சைட்டே அவர் காட்ட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடுவீங்க. இந்த இடத்த பார்த்தா லோட் ஆகிட்டு இருக்குதா, லோட் ஆகட்டும். லோட் ஆன உடனே நான் உங்களுக்கு வந்து என்னுடைய வெப்சைட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே A to Z வந்து ஃபுல் பேக்கேஜை நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், அப்ரூவல் வாங்கி கொடுத்துருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க. தயவு செஞ்சு பப்ளிக்கா பண்ண வேண்டாம். நீங்க பப்ளிக்கா மெசேஜ் பண்ணி யாராச்சும் ஒரு ஸ்கேமர்ஸ் வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் கண்டிப்பா அதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டேன். உங்களுக்கு 1 or 2 டைம்ஸ் உண்மைக்குமே அதை நான் தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுங்க. மோஸ்ட்லி நீங்க மெசேஜ் பண்ணாலே உங்களை நான் கால் பண்ண சொல்லுவேன். நீங்க தாராளமா கால் பண்ணி கூட என்கிட்ட பேசிக்கலாம். சரிங்களா? தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரேட்டிங், அதாவது ஆர்டிகல், ஒரு போஸ்ட் வந்து 150 ரேஞ்சில் வரும், 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், தென் 100% யூனிக்கா இருக்கும். ஓகேங்களா? நீங்க வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு சம் நீட்ஸ் இருக்கு. இல்லை நான் ஆல்ரெடி வந்து வெப்சைட்லாம் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி சுத்தமாக வரல,
அதாவது சுத்தமாக இல்லை ஓகேங்களா. சிபிசிலாம் வந்து 0.1 தான் இருக்குது, எனக்கு ரெவன்யூவே ஒரு நாளைக்கு $1 கூட வர மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு அதுக்கு சமைச்சிருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட், லாயர் இது போல கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கிள் வந்து சிபிசி மினிமம் வந்து $50 $150 வரைக்கும் இருக்குங்க. அதாவது ஆவரேஜாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஒரிஜினலாக சிபிசி செக் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன் $350 $1000 கூட இருக்கும் ஒவ்வொரு கீவேர்ட்ஸுக்கும். அப்போ அது போல் ஆர்டிக்கிள் தான் நம்ம வந்து ரைட் பண்ணி கொடுப்போம். அதனால் நீங்கள் அது போல் ஆர்டிக்கிள் போடும்போது உங்களுக்கான பேஜ் ஆர்பிஎம் சிபிசி ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறது எதிர்பார்க்கலாம். தென் அதுக்குன்னு பேருக்குன்னு 10 போஸ்ட் வாங்கி போட்டுட்டு எனக்கு பேஜ் ஆர்பிஎம் வரல, சிபிசி இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஓகேங்களா. ஒர்க் பண்ணால் ஒரு 3 month ஆச்சு அதில் ஒர்க் பண்ணணும், அப்போ தான் நமக்கு அந்த ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். நான் பேருக்குன்னு நான் போஸ்ட் போகிறேன்னா கண்டிப்பாக சொல்ல ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. சரியா? சரி, உங்களுக்கு ஆர்டிகல் வேணும்னா மறுபடியும் சொல்கிறேன், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஆர்டிகல் வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போது என்னோட வெப்சைட் வந்து ஸ்டார்டிங்கே உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன பிறகு ஒரு 1 minutesலேயே வந்து வெப்சைட் வந்து லோட் ஆகிடுச்சு. சரியா? என்னோட வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா mrfool.com. இந்த இடத்த பாருங்கள், லாஸ்ட் 7 daysல நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $364.18 வந்து நமக்கு லாஸ்ட் 7 daysல வந்து கிடச்சிருக்கு. சரியா? இதை கன்ஃபார்ம் பண்ணிக்க. அப்படியே நம்ம மேலே போகிறோம், மேலே போயிட்டு லாஸ்ட் 7 daysல எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல ஜூம் அவுட் பண்ணிருக்கோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா 47 நம்ம அது $49.26. ஆனால் இந்த இடத்த பாருங்க, இங்கே mrfool.comல இருந்து எவ்வளவு கிடச்சிருக்கு $364.18 வந்து கிடச்சிருக்கு. சரியா? இது ஏன் நான் இந்த இடத்த இப்படி கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம், இது வந்து லாஸ்ட் 7 daysக்கு இருக்குல்ல, இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டுடேவுக்கு வைக்க போகிறோம். சரிங்களா? ஆக்சுவலி இப்போ நீங்கள் அதாவது மாற்றி சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் வந்து இந்த $364ன்றது ஆவரேஜாக வந்துருக்கு ஓகேங்களா. பட் கரண்ட்டில் இருக்கிறது இந்த இடத்த பாருங்கள், mrfool.comல இருந்து $49.25 வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. இந்த தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? நான் சொன்னது வந்து ஆவரேஜ் பண்ணி சொன்னது வந்து ஃபஸ்ட்டு $364.18 வந்து சொன்னேன். எப்பவுமே இது வந்து இதை கணக்கில் வைக்கவே வேண்டாம் யாரைங்களா. சரிங்களா? அதாவது கொஞ்சம் நானே கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்த பாருங்க, $49.25 வந்து கிடச்சிருக்கா. பேஜ் ஜூம் அவுட் பண்ணுறேன், அப்படியே மேலே லாஸ்ட் 7 daysக்கு ரிப்போர்ட் பாருங்க, $49.26 வந்து கிடச்சிருக்கு. நண்பா ஒரு சென்ஸ் 2 சென்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும், ஏன்னா நைட்டு நமக்கு 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது. சரிங்களா? அதனால அப்டேட் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேவா? தென் இப்போ இந்த பர்டிகுலராக எந்த வெப்சைட்லேருந்து ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா எனக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வெப்சைட்டில் ஒர்க்கே பண்ண முடியும். ஓகேவா? அதில் இந்த இடத்த பாருங்கள், கண்ட்ரிஸு ஓப்பனாக சொல்கிறேன், இது தெரிஞ்சாலே போதியும் வேறு லெவலில் நீங்கள் ரெவன்யூ எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ்ல வந்து பாருங்கள், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து $32.25 வந்து கிடச்சிருக்கு. அதுவே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா $5.82 வந்து கிடச்சிருக்கு. தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம்ல இருந்து $5.31 வந்து கிடச்சிருக்கு. தென் ஆவரேஜாக $137.05 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் ஸ்ரீலங்காவிலிருந்து $1.58 வந்து கிடச்சிருக்கு. தென் கீழே இருக்கிற இன்னொரு அதர் கண்ட்ரியில் பாருங்க $1.39 வந்து கிடச்சிருக்கு. சரியா? அடுத்ததா ஆட்ஸ், எந்தெந்த ஆடுக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு இது ஓகேங்களா. இது ஏன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து எந்த ஒரு யூடியூபர்ஸும் வந்து அவங்களுடைய ஆட்ஸ்ன்னு சொல்லி ரிப்போர்ட் காட்டுறதுக்கே பயப்படுவாங்க, அதுவும் டொமைன் நேமோட. ஓகேங்களா? இது வந்து நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து எவ்வளோ ரெவன்யூ வருது, எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குது, எவ்வளோ பேஜஸ் வருது, A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ப்ரீவியஸ் போய் செக் பண்ணி பாருங்க. தென் இந்த ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட அவ்வளோதாங்க, இன்னொரு 1 day தாங்க இருக்குது. இந்த 1 day கம்ப்ளீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 7 மாதம் எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் ஆகுதுங்க. உங்களுக்கு இடையில இருக்கிற 7 மாதத்துக்கான ஒரு நாள் கூட நம்ம சேனல் வந்து வீடியோஸ் மிஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு டவுட்டாக இருக்கணும், நீங்கள் ப்ரீவியஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம சேனல் வந்து வீடியோஸ் போட்டிருக்குமா போடலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? அந்த விதத்தில் எனக்கு இது வந்து அதாவது டெய்லியும் ஒரே இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். எனக்கு இந்த லாஸ்ட் 7 daysல இப்போ இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு, US, இந்தியா, தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஸ்ரீலங்கா, இவ்வளோதான். இதில் பர்டிகுலராக இந்த 4 கண்ட்ரியில் மட்டும் பார்த்தாச்சுன்னா அதிகமான ரெவன்யூ எதில் கிடச்சிருக்கு அப்படின்னா US, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம். ஓகேங்களா? இந்த 2 கண்ட்ரியில் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் நல்லா சைடு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா?
அதனால உங்க சைட்டுக்கு இது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், இந்த கண்டென்ட்ல டார்கெட் போட்டா பண்ணும், அதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு பண்ணும். ஆனா தயவு செஞ்சு இந்த கீவேர்ட் ரிசர்ச்ன்றது ஒன்று இருக்கு, ஓகேங்களா? அதை வந்து கத்துக்குங்க. எந்த கண்ட்ரில எந்த கீவேர்ட்ஸ் ரேங்கிங் ஆகுது, இந்த கண்டென்ட் போட்டால் நமக்கு பேஜ் ஆர்பிஎம் சிபிசி கிடைக்குமா, பர்டிகுலர் இந்த கண்டென்ட் வரக்கூடிய ஆடால நமக்கு இந்த ரெவன்யூ இவ்வளோ ரெவன்யூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் திங்க் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரியா? அந்த விதத்துல என்னுடைய ஆட்சன்ஸ்ல வந்து பாசிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி வந்து அவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, அவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பர்டிகுலராக நான் எந்தெந்த ஆட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்குல்ல, இது வந்து ரெஸ்பான்சிவ் ஆடு. சரிங்களா? அதாவது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் மேனுவல் ஆட் தான் யூஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா? பிகினர்ஸாக இருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆட்டோ ஆட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண தெரியும். அதாவது ஆன் பண்ணுவீங்க, அவ்வளோதான். அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, ஆட்சன்ஸ் கோட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய தீம்ஸ் ஃபைலில் போயிட்டு நான் header.php ஃபைலில் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஹெட்டர் கீழே பேஸ்ட் பண்ணி விடுவீங்க. பிளாக் இருக்குது அதே தான், HTML கோடில் போயிட்டு ஹெட்டர் கீழே ஆட் கோட் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோ ஆட்ஸோடைய வேலை முடிஞ்சு வச்சு எல்லா. அதாவது நீங்கள் ப்ரீ தீம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ப்ரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த தீமாக இருந்தாலும் ஆட்டோ ஆட்ஸில் எங்கெங்கே ப்ரீமியம் அதாவது டிஃபால்ட்டாக இருக்குதோ அந்த இடத்துல ஆட் வந்து ஷோ பண்ணும், ஓகேங்களா? இதுதான் பிகினர்ஸுக்கு தெரிஞ்சுது. ஆனால் ஒரு கொஞ்சமாக ஸ்கில் இருந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆட்டோ ஆட்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. உண்மைதான் சொல்கிறேன். இது ஏன், அதாவது இன்க்ளூட் நானே கூட இது ஏன் இந்த இடத்த நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன்னா, ஆட்டோ ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெவன்யூன்றது கிடைக்காது நண்பா. சரிங்களா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நான்லாம் காலங்காலமாக அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்குலாம் நல்லாவே வருது அப்படின்னா எவ்வளோ வந்துருக்கு உங்களுக்கு? ஒரு $100 கிடைச்சிருக்குமா ஒரே நாளில்? வாய்ப்பு இல்லை. ஆனால் மேனுவல் ஆட் யூஸ் பண்ணி பாருங்க. ஆட்டோ ஆட்ஸ் மொத்தமாக ஆஃப் பண்ணிருக்கேன். மேனுவல் ஆடு சும்மா நான் பேருக்கு நான் சொல்கிற மாதிரி 2 ஆடை யூஸ் பண்ணி பாருங்க உங்கள் வெப்சைட்டில். ரெஸ்பான்சிவ் ஆடு, தென் ஸ்கொயர் ஆடு 300 × 250, ஓகேங்களா? இந்த ஆடு அதாவது ரெஸ்பான்சிவ் ஆடுலாம் எங்கெங்கெல்லாம் ஹெட்டர் ஆர் ஃபுட்டர் மெனு இருக்கோ கண்டென்ட்லாம் சேம் அதே தான், அந்த இடத்த யூஸ் பண்ணுங்க. அதேமாரி கண்டென்ட்டுக்கு சென்டரில் எங்கேயாச்சும் ஸ்கொயர் ஆடு யூஸ் பண்ணுங்க, பெஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? இப்படி யூஸ் பண்ணும்போது 2 ஆடு தான் நான் மொத்தமாகவே சொல்லியிருக்கேன். சரிங்களா? உங்களோட வெப்சைட் ஸ்பீடு அநியாயத்துக்கு 90க்கு மேலே இருந்தால் கூட ஆவரேஜாக 50க்கு 50 வந்து ஸ்பீடாக இருக்கும், ஓகேங்களா? எப்படி சொல்கிறது, 50% ஸ்பீடானாலே நமக்கு வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடு வந்து ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது உள்ள நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு 5000 வேர்ட்ஸில் கண்டென்ட்டே இருந்தால் கூட ஆடு வந்து ஃபஸ்ட்டாக ஷோ பண்ணிட்டோம். சரிங்களா? நமக்கு என்ன தேவை,